முதல்வர் விஜய் அவர்கள் பல்வேறு தடைகளை தாண்டி தான் அவருடைய ஆட்சியை இங்க அமைச்சாரு. அதாவது மெஜாரிட்டி இல்லாத சமயத்துல பிற கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் இங்க ஆட்சி அமைச்சாரு. இருந்த போதிலும் அவர் பதவி ஏற்ற முதல் நாள்ல இருந்தே இங்க பாத்தீங்களா சட்ட ஒழுங்கெல்லாம் இங்க எப்படி கெட்டு கிடக்குது பாருங்க. அந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் டிவிகேவும் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தொடர்ந்து தங்களுடைய அறிக்கைகளை விட்டுக்கிட்டே வராங்க. இது நாள் வரைக்கும் அவங்க விட்ட அறிக்கைகளை என்னன்னா அதுக்கே ஒரு கால்குலேட்டர் தேவைப்படுது. அந்த அளவுக்கு தொடர்ந்து விஜய் மீதும் விஜயோட கட்சி மீதும் விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாங்க. என்னடா இந்த மாதிரி ஆட்சிக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது, இவங்களும் இந்த மாதிரி அறிக்கைகளை விட்டு ரொம்ப நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதற்கு தரமான பதிலடி யாருமே தரமாட்டாங்களே. ஒரு பக்கம் அமைச்சர்கள்லாம் தங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்கள கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களுமே தனக்கு முதலமைச்சருக்கு உண்டான அந்த வேலைகளை அவர் பார்க்க போயிட்டாரு. இவங்க விடுகின்ற அந்த அறிக்கையெல்லாம் குப்பை தொட்டியில தான் போய்கிட்டு இருந்தது. இந்த நிலையில இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல் பப்ளிக் அப்பியர் ஆகிறாரு எலெக்ஷனுக்கு அப்புறம், போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம். இதுல என்ன பேச போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாருமே ஏமாந்து போயிட்டோம். மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? இந்த ஒரு ஸ்பீச்ல கொஞ்ச நேரம் பேசினாலும் டிஎம்கே விட்ட அறிக்கைகளை பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து எல்லாத்துக்கும் தரமான பதிலடிகள் இங்க தந்திருக்காரு. அதை குறிச்சு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆட பாவீங்களா, ரொம்ப சாஃப்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை இப்படி பேச வச்சுட்டீங்களேடா. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. Ladies and gentlemen, welcome back to OG Politics. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதும் டிஎம்கே அவங்களுடைய அந்த எதிர்கட்சிக்கு உண்டான செயல்களில் ஈடுபடுறாங்களா. டிஎம்கே யாருன்னு தெரியுமா, டிஎம்கே நீ எதிர்கட்சியா பார்த்திருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அறிக்கைகளை விடுறாங்க. அதாவது இங்க நடக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்குக்கெல்லாம் ஒரு வாரமே ஆன டிவிகே கட்சி தான் காரணம், அவங்களாலதான் இதெல்லாம் நடக்குது, இது நியாயமா முதலமைச்சர் சார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். இன்னைக்குடைய ஸ்பீச்சுக்கு வருவோம். முதல்ல அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தலைவணங்கி நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, இந்த மாதிரி எனக்கு ஓட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிச்சவரு செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு 6 மாசம் அவகாசம் தரேன்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள்ல கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அரை மணி நேரத்துல அறிக்கைகளை விட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொன்னது உண்மைதான். அன்னைக்கு முதல் முறையா சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவை கூடுது. அன்னைக்கே எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அழுறதுக்கு. சோஃபா மாடல் அரசு, இந்த புஷ்பா மாடல் அரசு பிற கட்சிகள் இருந்து ஆட்களை கடன் வாங்கி இங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, இவங்க தான் இந்த தூய ஆட்சி கொடுக்க போறாங்களா பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு அதற்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த அசம்பிளி விட்டு ஏஞ்சி ஓடிட்டாங்க. சோ இப்படிதான் இவங்களுடைய எதிர்கட்சியான அந்த செயல்பாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து அறிக்கைகளும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செக்மெண்ட்ல பேசுறாரு, இந்த மாதிரி நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க, ஓகே 108 இடங்கள்ல ஜெயிக்க வச்சீங்க, இன்னும் கொஞ்சம் என்ன ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இவனுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி போய் கெஞ்சிக்கிட்டு இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்காம ஒரு சாலிடான ஆட்சியை இங்க நான் அமைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாட்டாவே சொல்றாரு. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இங்க என்ன திட்டி பேசுறவன், என்ன கலாச்சி பேசுறவன்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அதுதான் எனக்கு இந்த எனர்ஜியை தருது. இன்னும் இந்த விஜய
இன்னும் யுத்தியோகமா செயல்படுறதுக்கு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தேவைப்படுது. தயவு செய்து வந்து அதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த அல்ற சில்ற யூடியூப் சேனல்களுக்கு இவனுங்க தினைக்கும் உட்காந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு நாளைக்கு 10 வீடியோ விஜய் அவர்களை பத்தியும் விஜய் ஆட்சி அவர்களை பத்தியும், அதை ஒரு மாசமே ஆவாத அந்த ஆட்சியை பத்தியும், விஜய் ஆட்சியில இது நடக்குது பாத்தீங்களா, அது நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இதை சொல்லியிருக்காரு, நீங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருங்கடா, நான் பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன கோட்டு ஷூட்டு போட்டு வந்துட்டேன்னு பாக்குறியா, நான் யூஸ் பண்ற இந்த கோட் ஷூட்ல 2 கலர் தான் இருக்கு, ஒன்னு பிளாக் இன்னொன்னு ஒயிட். மக்களுடைய மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கோட் ஷூட் போடுறேன் அப்படின்லாம் கலாய்க்காதீங்க. ஏன்னா இங்க இந்த குறிப்பிட்ட அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க தான் கோட் ஷூட் போடணுன்ற அவசியம் கிடையாது. சாதாரணமானவங்களும் கோட் ஷூட் போடலாம். அதை தான் இந்த டைனமிக்ஸை தான் நான் மாத்தணும்னு விரும்புறேன் அப்படின்னு தெள்ள தெளிவா ஏன் கோட் ஷூட் போடுகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு பாலிடிக்ஸை பேசினவனுக்கெல்லாம் தரமான அடியை கொடுத்துருக்காரு. என்னதான் இந்த மாதிரி முதலமைச்சரா தன்னுடைய வேலையை செஞ்சாலும் இவர் தொடர்ந்து இந்த இன்டர்நெட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சோசியல் மீடியால நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு போல. அதனால தான் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஆட்சியை பார்த்துக்கோங்க விஜய், நாங்க இந்த அல்ற சில்ற இந்த உங்களை கலாய்க்கிறவங்க, உங்களை பத்தி மட்டமா எழுதுகிறவங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க போல, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல போயிட்டு எல்லாருமே வந்து மைக்கு கொடுத்து கேட்கறாங்க விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த மக்களுடைய மனநிலைமை ரொம்ப தெளிவாகவும் கிளியர் கட்டாகவும் இருக்கு. நாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி ஓட் பண்ணிருக்கோம், அதற்குண்டான அந்த டைமிங்கை கொடுக்கணும்ல, அதுக்கு கொடுக்காத முன்னே அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு வந்து துப்புறாங்க மக்கள்லாம். அதை தான் வந்து அவர் வந்து அங்க பேசியிருக்காரு. அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு, இங்க இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே. இந்த அல்ற சில்ரெல்லாம் தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் இருக்காரு இல்லைங்களா, அதான் நம்ம சீமானன், அவரை கொஞ்சம் அப்படி சாத்தி விட்டு போயிருக்காரு. ஏன்னா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மே 18ஆம் தேதி நடந்த அந்த மீட்டிங், அதாவது ஈழத்தமிழ்ல நடந்த அந்த தமிழருக்கு எதிரான அந்த விஷயத்த பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியில இவர் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு வந்து பத்தி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அந்த அல்ற சில்ற அப்படின்னு அவர் சொல்லக்குள்ளார அது கொஞ்சம் ரொம்ப கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அவர் அடிக்கடி அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த அல்ற சில்ற அப்படின்ற வார்த்தை. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது, தயவு செய்து போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்ததான் அவர் வராரு, அதுதான் இப்ப இந்த ரீசெண்டா நடந்த இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங். அதாவது ஜென்சி மீட்டிங் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு மேல உள்ளவர்கள்லாம் கூட்டிட்டு வந்து அழுது வச்சிருந்தாங்க, பர்மிஷனே தரலன்னு. இவங்க கூட்டினதே 200-300 பேர் தான். அதுக்கு எதுக்கு பர்மிஷனு? ஒரு பீச் ஓரத்துலயோ இல்லை ஏதோ ஒரு காவா ஓரத்துலயோ கூட்டிட்டு போயிட போறாங்க, இதுக்கு தான் பர்மிஷன் தரல, அது தரல இப்படின்னு அழுது வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போடுகின்ற அந்த கிரிஞ்சு ரீல்ஸ் எல்லாம் டப் மேஷ் எல்லாம் பார்த்துருப்பார் போல. ஏன் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜென்சி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம உங்களுக்கு வராத ஒண்ணு வாவான்னா எப்படி வரும், அந்த மாதிரி ஒரு ரியல் தற்குறித்தனமா பேசிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. தற்குறின்னு சொல்றீங்களே, ஆனா உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கே இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு கேள்விக்குறியா வச்சிருக்காங்களே, இது உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா? அதை விட்டுட்டு உடன்பிறப்பே வா, உடன்பிறப்பான செயலி நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைட்டை வந்து தொடங்கி இருந்தார் இல்லையா, அதற்கெருகாவும் அவர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஏன் இந்த மாதிரி 5 வருஷமா மக்களுடைய குறைகளை கேட்காம இப்போ வந்து புதுசா ஒரு சைட் ஆரம்பிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நடுவுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் போல. அதாவது இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நீங்க வந்து தற்குறின்னு சொல்றீங்களே, சினிமாக்காரரை பார்த்து ஓட்டு போட்டோன்னு சொல்றீங்களே, கவர்ச்சி என்ன கவர்ச்சி? அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க, நான் என்ன இங்க
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவுமே டென்ஷன் ஆயிட்டாரு. அதாவது உங்களுக்கு ஓட்டு போடுறவன் அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்க. அதே மக்கள் உங்களுக்கு போன எலெக்ஷன்ல நடந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அதே மக்கள் தான் இப்ப எனக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க ஓட்டு போட்டா அவங்க எப்படி தற்குறியா மாறுவாங்க? மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. எங்கேயாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி விட்டுட்டாரு. ஏன்னா இந்த மக்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற விதத்துல இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து தான் இவங்க ஓட்டு போட்டாங்க. அறிவு இல்லாம போயிட்டு இவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. சினிமா நடிகரை பார்த்துட்டு ஓட்டு போட்டாங்க. அங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் யாருரா அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நாசா சயின்டிஸ்ட் இருந்து வந்தவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல. அவரும் ஒரு நடிகர் தானே. ஏன் ஸ்டாலின் அவர்களே சினிமா துறையில தான் வந்தவர். சீமான் யாரு? இவங்கெல்லாம் நடிகர் தானே. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியை பார்த்துட்டு இவங்களுடைய அந்த சினிமா தனங்களை பார்த்துட்டு வந்து ஓட்டு போட வேண்டியது தானே. அப்படி ஓட்டு போடாம அவர்களுக்கு ஏன் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க? இந்த மாதிரி மக்கள் மத்தியில நின்று தில்லா பேசுறதுக்கு தான். மக்களை பத்தி தப்பா பேசுனா இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தில்லா கொடுக்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது வாயில அசிங்கமா வந்துடும், வேணான்னு பாக்குறேன். அதான் நம்ம விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாரு இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுனோடனே தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி அங்க ஒரே பிளாஸ்ட், சரியான கைத்தட்டல். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த டிவி சேனல்களையும் டிபேட்டுன்ற பேர்ல வச்சுக்கிட்டு முதல்வர் இதை செய்ய போகிறாரா, அதை செய்ய போகிறாரா, ஏன் இப்படி நடக்கிறது கொலைகள், இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் ஏன் இன்னும் வரவில்லை அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் யூடியூப் சேனலை வச்சு ரொம்ப மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில நியூஸ் பேப்பர்லாம் முதல்வர் விஜய்னே இன்னும் போடுறது கிடையாது, விஜய் அப்படின்னு மட்டும்தான் போடுறாங்க. இது எந்த வகையில நியாயம்? உங்களுக்குலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து ஆப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, தப்புகள் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆட்சிக்கு கொஞ்ச நாள் வந்த நான் தான் காரணம், என்னுடைய கட்சி தான் காரணம்னு சொல்றீங்களே, இந்த ஸ்டேட் முழுக்க அந்த ட்ரக் கல்ச்சரை, அந்த போதைக்கு உண்டான அந்த கல்ச்சரை பரப்பி மக்களை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இங்க முக்கியமா குற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த ட்ரக் கல்ச்சர் தான் காரணம். அதை தான் நான் வந்த உடனே பாத்தீங்கன்னா இத்தனை டாஸ்மாக் கடைகளை வந்து மூடினேன். இந்த ட்ரக் கல்ச்சரை கொண்டு வந்த நீங்க வசதியா இல்ல அதை அழிச்ச இந்த விஜய் வந்து முக்கியமானவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான கேள்வி வந்து கேட்டிருக்காரு. யாரா இருந்தாலுமே இது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். இந்த ட்ரக்குக்கு எதிரான இந்த ஒரு விஷயங்களை போன ஆட்சியில அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சிருந்துருக்கலாம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம மேம்போக்கா விட்டதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் வந்து பெருகி இருக்கு. என்னதான் ஆட்சி மாறினாலுமே காட்சிகள் வந்து இங்க மாற மாட்டேங்குது. அதற்காக தான் வந்து இந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். புது அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்கேன். பவர்ஃபுல் அதிகாரிகளை யாரு வேலை செய்யறாங்களோ அவங்கள நியமிச்சிருக்கேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதெல்லாம் கண்டிப்பா சரியாகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இது புரிஞ்சுக்க கூடியதுதான். ஏன்னா இப்பதான் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மாறுவாங்க. அந்த ஆட்சி கீழே இருந்த போன ஆட்சி கீழே இருந்த அதிகாரிகளை மாத்திட்டு புது அதிகாரிகளை இங்க கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு கீழே இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அவர் அந்த போட்ட அந்த 3 கையெழுத்து, ஃபர்ஸ்ட் 200 அந்த மின்சாரம் கொடுக்கறதா போட்டிருந்தாரு. 2வது சிங்கப்பெண் அதிரடி படை, பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், இன்னொன்னு அந்த ட்ரக் கல்ச்சருக்கு எதிரான அந்த விஷயத்த இப்போ வந்து தீவிரமா அவர் வந்து இறங்க போறார் போல. அதை தான் சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து அந்த போலீஸுக்கு ஹெட் ஆயிருக்கேன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆயிருக்கேன். ஸோ என் கீழே தான் வரப்போகுது. இனிமேட்டு இந்த மாதிரி ட்ரக்கை வச்சு குற்றம் பண்றவனுங்களுக்கெல்லாம் சங்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான வார்னிங்குமே இந்த ஸ்பீச்ல வந்து கொடுத்துருக்காரு. இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து பண்ண அந்த பேக்டோர் மீட்டிங், அந்த பித்தலாட்டத்தை போட்டு அடிச்சு உடைச்சிட்டாரு. நம்மள ஆட்சிக்கு வரவிடாம, அதாவது டிவிக்கு ஆட்சி அமையக்கூடாதுன்னு இவங்க எந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல வந்து பேசியிருக்காங்க பாருங்க. அவ்வளோ மட்டமான இவங்களுக்கு சரியான பதிலடி வருகின்ற இந்த இடைத்தேர்தலையும் இப்போ வரைக்குமே ஒரு 5 இடங்கள் கிட்ட வந்து காலியா இருக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல. ஸோ அதற்கான எலெக்ஷன் வந்து வர காத்திருக்கு. அந்த ஒரு எலெக்ஷன்லயுமே டிவிகேக்கு நீங்க வந்து வாக்களிச்சு இங்க திருச்சி கிழக்குல யாரை நிக்க வைக்கிறோமோ
அப்படின்றத கன்ஃபார்மே அவர் பண்ணியிருக்காரு. டிவிகே சார்பில் தான் திருச்சி கிழக்குல வந்து நிக்க வைக்க போறாங்க. மற்ற இடங்கள்ல கூட்டணி கட்சி சார்ந்தவங்க நிக்க வைக்க போறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. திருச்சி கிழக்குல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டிவிகே சார்ந்தவங்க தான் நிக்க வைக்க போறேன், அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. முக்கியமா அவர் சொன்னதுல ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அதை அவர் கண்டிப்பா வந்து பார்த்திருப்பார் போல. அதாவது இந்த ஜாதி மதம், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, இந்த கட்சி சார்பில் நான் தான் உனக்கு படிக்க வச்சேன், நான் தான் பாரு உனக்கு வேலை வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட் பேங்க், அதை கம்ப்ளீட்டா தொடச்சி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை குறிச்சும் அவர் வந்து பெருமையா பேசினாரு. இது உண்மையாலுமே ஒரு நியூ ஜெனரேஷனல் பொலிட்டிக்கல் ஷிஃப்டை வந்து இங்க தெள்ள தெளிவா நம்மளுக்கு காட்டுது. இனிமேட்டு இவங்க சொல்லுகின்ற இந்த ஜாதி மதம், மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். அதை சமாளிக்கிறதுக்கு இவங்க பின்னாடியே அந்த இடைச்சொருகளா சொருகுகின்ற அந்த ஃப்ரீபிஸ், இத்தனை ஆயிரம் கொடுக்குறோம் பாருங்க, அத்தனை ஆயிரம் கொடுக்குற பாருங்க அப்படின்றதுதான் ஒர்க் அவுட்டே ஆகாது. இங்க கிரைம்ஸ்க்கு எதிராக என்ன ஆக்ஷன்ஸ் இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வேலை வாய்ப்பு இருக்கா? தொழில்துறை வந்து வளருதா? அப்படின்றதான் இனிமேட்டு இந்த மக்கள் வந்து பார்க்க போறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகள், நம்மளை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, நம்ம என்ன, இதை வந்து ஆக்சுவலா அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லலாம். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அவர் சொன்னாலும் எந்த கட்சிகளும் வந்து சேரல. இருந்த போதிலும் வந்து சேர்ந்திருந்தாங்க. ஜஸ்ட் தான் வந்து அவங்களுடைய அந்த சப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க வெளியிருந்து. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அமைச்சரவையில இடம் தந்திருக்காரு. இதுதான் சமத்துவமான ஒரு பாலிடிக்ஸ். இவங்க சொல்லுகின்ற அந்த சமூக நீதி பாலிடிக்ஸ். நம்மள நம்பி வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அமைச்சரவையிலையாவது சீட்டு தரணும். அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களுடைய அமைச்சரவையில எப்ப வந்து இடம் தந்தாங்க? 1967 77 அப்ப தந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் முறையா வந்து 2 அமைச்சர்களை வந்து டிவிகே சார்பில் இருந்து அவங்க வந்து அமைச்சரா வந்து ஆக்கியிருக்காங்க. அதை வந்து இங்க குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் அவர் பேசியிருந்தாலுமே அவர் பேசின ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருது. அதான் என்னதான் மற்ற தொகுதியில டிவிக்கே தேர்ந்தெடுக்காத அந்த தொகுதியில இருந்தாலும் 234 தொகுதியிலுமே நான் தான் முதலமைச்சர், இந்த மக்கள் எல்லாருமே என்னுடைய மக்கள் தான், அவங்களுக்காக நான் நல்லது செய்வேன், அவங்களுக்காக நான் வந்து நிற்பேன். இங்க இவனுங்க இந்த மாதிரி என்னுடைய ஆட்சி வந்து அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பின்னாடியில வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப துயர சக்தியா மாறி நிக்கிறானுங்க, இந்த டிஎம்கே மாதிரியான ஆட்கள்லாம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. இவனுங்களுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி, அதாவது எதிர் துருவமா இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒண்ணு சேர்றாங்களாம் விஜய் வந்து ஆட்சி அமைக்க கூடாதுன்றதுக்காக. அந்த அளவுக்கு ஒரு மட்டமா இறங்கி தங்களுடைய என்ன கொள்கைக்காக வந்தோம் அப்படின்றதே மறந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க கட்சி வந்து அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு. இதுதான் டிஎம்கேவோட உடன்பிறப்புகளும் டிஎம்கேவோட மெம்பர்ஸும் சொல்றாங்க. தயவு செய்து நீங்க தோத்ததுக்கான காரணத்தை மக்கள் கிட்ட வந்து கேட்காதீங்க. இந்த மாதிரி ஆப் நான் ரெடி பண்ணி விடுறேன் பாரு, சோசியல் மீடியால நீங்க வந்து எனக்கு வந்து ஏன் தோத்தோம் அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்க, 5 லட்சம் என்கொயரிஸ் வந்து எனக்கு வந்திருக்கு, அதை வந்து நான் ஆராயிறேன் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு உங்களுடைய வீட்டுல தேடுங்க. அதாவது நீங்க காலங்காலமா கருணாநிதி இருந்தாரு, அதுக்கப்புறமேட்டா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க, அடுத்தது உதயநிதி அவர்கள் வந்து இப்ப எதிர்கட்சி தலைவர். காலங்காலமா ஒரே குடும்பம் தான் அங்க வந்து ஆட்சி. உழைக்காம, அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான், உழைக்காம நீங்களே இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ அப்ப மத்த அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பாசிபிலிட்டிஸ் நீங்க வந்து வச்சிருக்கீங்க, என்ன நீங்க கொடுத்துட்டீங்க? தொடர்ந்து உங்களுடைய ஃபேமிலியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு வந்து விட்டுருங்க. அதுவே இந்த டிவிகேல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரமேஷ் மாதிரியான ரொம்ப சாதாரணமா இருந்த குடும்பத்துல வந்தவங்களாம் அமைச்சராயிருக்காங்க. சொல்ல போனா டிவிகேலே ஒரு 4-5 பேரை தவிர்த்து அமைச்சரானவங்களே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை இனிமேலாவது நீங்க பண்ணுங்கப்பா, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை அதை வந்து முடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இப்படி எல்லாம் ஆக்கிட்டு
உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கங்கறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கங்கறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா நன்றி சொல்றதுக்கு, தனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நன்றி கூறுவதற்கான ஒரு நிகழ்ச்சியா தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா வேலியில போற ஓனானா வேட்டிக்குள்ள நான் எடுத்து விட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஎம்கே தொடர்ந்து தினைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 அறிக்கை விட்டுறாங்க. அதை அவங்களே படிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்க கட்சிக்காரங்களே அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருங்கடா டே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அறிக்கை மேலே அறிக்கையா விடுறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு நாள் வச்சு செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து ஒரு ரோட் ஷோ நடத்தி திருப்பியும் வந்து திருச்சியில வச்சு செஞ்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களோட ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. நான் ரொம்ப ஹாப்பிப்பா இந்த விஷயத்துல, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு பதிலடி தான் தேவையில்லாம இந்த அறிக்கைக்கு நான் ஒரு அறிக்கை விடுறேன் அப்படின்ற மாதிரி விடாம இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை வச்சு செஞ்சுச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதையும் எடுத்து நம்ம மகிழ்ச்சியோட வந்து எல்லாருக்கும் பகிரலாம். எனிவே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசினது உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பிளாஸ்டா தான் இருந்தது. இனி வருகின்ற காலங்கள்லயும் இந்த மாதிரி அவர் வந்து பேசினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னும் பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.